ஹாய் சிலகுட்டீஸ், இந்த தாய் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ராமா பண்ணலான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ மீனா கூட உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்க. அப்ப கரெக்டா பாட்டி கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினுக்கு உடம்பு ரொம்ப முடியல, சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்ல ஹீரோவுமே போறான். ஆனா மீனா தடுத்து நிப்பாட்டுறா. ஹீரோ உடனே இங்க பாரு, நான் ஹீரோயினுக்காகலாம் ஒன்றும் போல, அவளோட வயித்துல நான் என்னோட வந்துட்டு குழந்தை வளருது இல்லையா, அந்த குழந்தைக்காக தான் போறேன், ப்ளீஸ் எதுவும் கோச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போவ. மீனாக்கா செம கோவம் வருது. குழந்தை குழந்தை குழந்தை, அந்த குழந்தைய நான் அழிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அங்க சபதம் எடுக்க, மீனாவுடைய அப்பா என்ன பண்றாரு, மீனா பின்னாடி வந்துட்டு அந்த பணம் கேட்டு மிரட்டிட்டு இருந்தா இல்லையா அந்த ரவுடி, அதாவது நம்ம ஹீரோவுடைய அண்ணன், ஹீரோயினோட அண்ணன், டாக்டர் எல்லாத்தையுமே கொன்னவன், அவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனாவுடைய அப்பா பிடிச்சு கொன்னுடுறாரு. படுபாவி பயலே, ஐயோ அவனை கொண்டுட்டா ஹீரோக்கு இப்ப க்ளூ எதுவும் கிடைக்காதே. சரி ஓகே, என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். ஹீரோ இங்க அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் நல்லா தான் இருக்காங்க. பாட்டி என்ன பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி உடனே நீ மீனா கூட சாப்பிட போனல, அதனால ஹீரோயின் ரொம்ப சோகமா இருந்தா, அதனால தானே உன்னை இப்படி கூப்பிட்டேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ பாட்டியவே திட்டிடுறான். இதை பார்த்த நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோ கிட்ட போயிட்டு, என்னப்பா நீ பாட்டி இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே, ஏதாவது பிரச்சனையாப்பா, என்னப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மீனா காண்டாயிட்டு இருந்தா இல்லையா, ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான், உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், அதுவும் உங்க அண்ணனுடைய விஷயத்த பத்தி பேசணும், இந்த லொகேஷனுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு லொகேஷன் அனுப்ப, ஹீரோயினுக்கு லைட்டா டவுட், மீனாவை நம்பி போலாமான்னு சொல்லிட்டு, அதனால சன்னுக்கு வந்துட்டு அந்த லொகேஷனை ஃபார்வர்ட் பண்ணிட்டு அந்த லொகேஷனுக்கு வர சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க குளிக்கிறதுக்காக. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் காலையில எந்திரிச்சு என்ன மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு போனை செக் பண்ண, சன்னுக்கு அனுப்பின லொகேஷனை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதை டெலீட் பண்ணிட்டு அந்த லொகேஷனை அவனோட போன்ல அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுறான். ஹீரோயினுமே வந்துட்டு லொகேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு சன்னுடைய மெசேஜை பார்த்தா அங்க மெசேஜை காணோம். ஐயோ நம்ம வேற வந்துட்டோமே, சன்னுக்கு மெசேஜே போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை செக் பண்ண, அதுக்குள்ளே அந்த மீனா வந்துடுறா. வந்த உடனே பேச்செல்லாம் கிடையாது, ஒரே பீச் தான் அப்படின்ற மாதிரி இந்த மீனா என்ன பண்றா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கடி, என் வாழ்க்கையில நீ ரொம்ப குறுக்கிடுறன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஒரே எட்டு எட்டி உதச்சிடுறா. கரெக்டா போயிட்டு கல் இருக்க ஹீரோயினோட இடுப்புலயே போயிட்டு செம்மையா அடிபட்டுடுது. ஹீரோயின் அங்க ப்ளீடிங் வந்துருச்சு போல இருக்கு, பாவம் துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்த உடனே மீனாவும் வந்துட்டு கீழே விழுற மாதிரி நடிக்கிறா. ஐயோ நான் ஒன்றும் பண்ணல, இந்த மாதிரி வந்துட்டு அவ தான் விழுந்துட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். ஆனா டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க, ஹீரோயினை காப்பாத்தியாச்சு, ஆனா உள்ள இருந்த குழந்தைய காப்பாற்ற முடியல, ஆல்ரெடி குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் செம்மையா அழுதுகிட்டே ஹீரோவை கத்துறாங்க. சன்னு மட்டும் நான் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தானா இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்காது, குழந்தை இறந்து போனதுக்கு நீ தான் காரணம், ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்ல ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் பொசசிவ்னஸ்ல தானே சென்னை எதுக்கு கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு மெசேஜை ஷேர் பண்ணியிருப்பான். ஆனா இந்த மாதிரி லேட்டா போனதுனால நம்ம ஹீரோட குழந்தை இறந்ததுனால ஹீரோ தான் மேலதான் தப்புன்ற மாதிரி கில்ட்டினஸ்ல இருக்க. கரெக்டா சன்னுமே வந்து நம்ம ஹீரோவை சம்மடி அடிச்சிட்டு இருக்கான். உன்னால தாண்டா இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி செம்மையா அடிச்சிட்டு இருக்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய அம்மா ஹீரோ கிட்ட கேக்குறாங்க என்ன பாச்சுன்னு கேட்க, ஹீரோவும் மீனா தான் தள்ளி விட்டான்றத பார்த்தான். பட் ஆனா வந்துட்டு இப்போதைக்கு அவன் குடும்பத்துக்கிட்ட சொல்லவே இல்ல, மீனாவை பார்க்க போனதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மேல செம்ம கோவத்துல இருக்க. என்னதான் சன் அங்க ஹீரோவை அடிச்சாலும் ஹீரோ கிட்ட வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் ஹீரோயின் கிட்ட பேசுறான். அவனோட குழந்தை தானே, அவன் வேணும்லாம் பண்ணிருக்க மாட்டான், விடு ஒன்னும் கவலைப்படாத, ஹீரோ மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சன்னு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இங்க ஹீரோக்கா செம்ம கோவம் வருது. ஹீரோயினை பார்க்க போலான்னு சொல்லிட்டு போனாலும் ஆனா வந்துட்டு முடியாது இல்லையா, அதனால ரொம்ப பாவம் வெளியவே நின்று வருத்தப்பட்டுட்டு இருக்க. இப்போ சன்னு வெளியே வந்து, இங்க பாரு நீ நம்பிட்டு இருக்க மாதிரி மீனா ஒன்றும் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, கண்டிப்பா ஹீரோயினோட குழந்தை கலைஞ்சதுக்கு மீனா தான் காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு மீனாவை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் புட்டு புட்டு நம்ம சன்னு வைக்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இது ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஹீரோ எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும், ஏன் இந்த மாதிரி வந்துட்டு என்னோட அண்ணனை கொலை பண்ணதும் பிளஸ் வந்துட்டு அந்த டாக்டரை கொலை பண்ணதும் இந்த மாதிரி மீனா தான்றது எனக்கு நல்லா தெரியும், அவளுக்கு எதிராக வந்துட்டு ஆதாரத்தை திரட்டுறதுக்காக தான் நான் இப்ப அவ கூட இருக்கேன். ஆனா இதை நான் யார்கிட்டயும் சொல்லவும் முடியல, எதுவுமே பண்ணவும் முடியல, சொன்னா ஹீரோனோட உயிருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கும், அதனால தான் நான் எதுவுமே சொல்லல. நானும் டாக்டரும் சேர்ந்துதான் மீனாவுக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டிட்டு இருந்தோம், எங்க அண்ணன் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல, இதை வந்துட்டு நம்ம சென்னை கேட்டுட்டு உனக்கு இந்த எல்லா விஷயமும் தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்க டைம். ஆனா இதே விஷயத்த ஹீரோடைய அம்மாவும் கேட்டுடுறாங்க. இப்ப அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட, என்னடா சொல்ற, என் பையன் செத்ததுக்கு மீனாவுடைய அப்பா தான் காரணம்
காரணமா? இங்க பாரு நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னோட பையன் இறந்ததுக்கான நீதி கண்டிப்பா வந்துட்டு எனக்கு தேவை. அதனால மீனாவையும், மீனாவுடைய அப்பாவையும் நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். மீனாவ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப, பாட்டி என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா இன்னும் பாட்டிக்கு தெரியாது இல்லையா? ஆனா நம்ம ஹீரோ, பாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மீனாவ போயிட்டு நான் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப, பாட்டியா அங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இங்க ஹீரோ மீனாவுடைய வீட்டுக்கு வரான். செம்ம கோவத்துல தான் வரான். ஆனா வந்து நம்ம மீனாவுடைய அப்பா கிட்ட, "இங்க பாருங்க, ஆக்சுவலி அந்த இடத்துல நடந்தது வந்துட்டு ஏதோ எதார்ச்சமா ஏதாவது தெரியாம தான் நடந்தது. இந்த மாரி வந்துட்டு மீனா எதுவும் பண்ணல. எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மீனாவுடைய அப்பா கிட்ட சொல்ல, மீனாவுடைய அப்பாவுக்கா செம்ம ஷாக்கு. குழந்தை இறந்து போச்சு. ஆனா இவன் என்னன்னா இந்த மாரி வந்து பேசிட்டு இருக்கானே, இவன நம்பலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு, இவரு கரெக்ட்டா ஹீரோவ கெஸ் பண்ணி மீனா கிட்ட சொல்ல, ஆனா இந்த கூமுட்ட மீனாவா, "இங்க பாருங்கப்பா, அவன் என்ன லவ் பண்றான். அவனுக்கு அந்த குழந்தை அவ்வளவு முக்கியம் கிடையாது. அவனுக்கு நான் தான் முக்கியம். அதனால எப்படியோ அவன் என்ன மன்னிச்சிட்டான் இல்லையா? அது போதும். எப்படியோ அந்த குழந்தையும் செத்து போச்சு. இதுக்கப்புறமா அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு" அங்க மீனா சந்தோஷமா இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, சன்னு, அந்த போலீஸ்காரங்க இவங்க 3 பேருமே சேர்ந்து எப்படியாவது மீனாவுடைய வாயாலேயோ, இல்ல மீனாவுடைய அப்பாவுடைய வாயாலேயோ சீக்கிரமா வந்துட்டு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால நம்ம அதாவது ஹீரோவும் மீனா கிட்ட இப்ப பேச வேண்டிய சிச்சுவேஷன்னு, ஹீரோவ வந்துட்டு ஆஃபீஸ்ல இருக்க மீனா என்ன பண்றா, சமைச்சு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு பரிமாறிட்டு, அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குழந்தை இறந்து போனதுக்கு நான் ரொம்ப வந்துட்டு வருத்தப்படுறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அப்படியே ஒரு மாரி நடிச்சுட்டு போவ. ஹீரோவும் "போடி டேய் போடி" அப்படின்ற மாரி அவள அனுப்பிச்சு வைக்கிற. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு சன்னு வந்துடுறான். இப்ப சன்னு நம்ம ஹீரோவ பார்க்க உள்ள வர டைமு, ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ஃபுட்ட பார்க்குறான். ஆமா இங்க யார் வந்ததுன்னு கேட்க, ஹீரோ உடனே மீனா தான் வந்தான்னு சொல்ல, "என்ன சொல்ற? ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினுடைய அண்ணன் இறந்து போனான் இல்லையா? அங்க கூட இந்த மாரி தான் ஃபுட் இருந்துச்சுன்னு சொல்ல, ஹீரோவுக்கு அங்க ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோயினோட அண்ணன் இறந்ததுக்கு மீனா தான் காரணம்ன்றது இன்னும் தெரியாது இல்லையா? அவங்க அங்க ஷாக் ஆவ. இன்னொரு பக்கம் இந்த மீனா என்ன பண்றா, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துவோம்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குழந்தை இறந்த துக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, "ஹீரோ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். குழந்தை வந்துட்டு கலைஞ்சிருச்சு. நான் தான் உன்ன தள்ளி விட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவனே அத டைரக்ட்டா பார்த்து கூட உன்ன நம்பவே இல்ல. என்ன தான் நம்பியிருக்கான். அதனால நீ ஹீரோவ டிவோர்ஸ் பண்ணிடுன்னு" பாவம் அங்க ஹீரோயின ஹர்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க ஹீரோவும் சன்னும் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அண்ணன் வீட்டுக்கு வர, அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த மீனா வந்துட்டு ஒயின் கிளாஸ்ல ஒயின் ஊத்தி குடுத்திருப்பா இல்லையா விஷத்த போட்டு, அந்த ஒயின் கிளாஸ் உடைய வந்துட்டு கொஞ்சம் பார்ட்ஸ் கீழ கெடக்கு. அதுல ஒயின் வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த வந்துட்டு பாத்தீங்கன்னா, எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சுட்டு வீட்டுக்கு வர, பாட்டி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. மீனா வந்து என்னமோ சொன்னா, பாவம் ஹீரோயின் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிருக்காப்பா. இந்த மாரி மீனா ஹர்ட் பண்ணிட்டா போல இருக்கு ஹீரோயினன்னு சொல்ல, ஹீரோயின் ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின சமாதானப்படுத்தலான்னு போவ. ஆனா நம்ம ஹீரோயினா, "எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். தயவு செஞ்சு டிவோர்ஸ் குடுத்துரு. அதான் குழந்தையே இல்லன்னு ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கப்புறமா வந்துட்டு நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கணும்? தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் குடுத்துரு. ஆல்ரெடி டைம் வந்துட்டு 3 மாசம் நீ குடுத்தது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நீ எனக்கு டிவோர்ஸ் குடுக்கலன்னா, அதுக்கப்புறம் நானே கோர்ட்டுக்கு போயிடுவேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க மீனா அடுத்த நாள் ஹீரோவ பார்க்கலான்னு வர டைமு, கரெக்ட்டா நம்ம ஹீரோவே போலீஸ கூட்டு வந்திருக்கான். மீனா என்னாச்சு? எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே உன்ன அரெஸ்ட் பண்ணதாண்டின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு கிடைச்ச எவிடன்ஸ்ல எல்லாத்துலயுமே மீனாவுடைய கைரேகை இருந்திருக்கு. பிளஸ் அந்த ஒயின்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா, பாய்சன் கலந்து குடுத்து நம்ம ஹீரோயினோட அண்ணன கொன்னதும் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா, லேப் டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்துட்டு இந்த மீனா இன்னுமே ஹீரோ கிட்ட நடிச்சிட்டு இருக்க. ஹீரோ நடிச்சதெல்லாம் போதும். எவ்ளோ கேவலமா நீ நடிச்சிட்டு இருக்க. ஹீரோயினோட அண்ணன நீ தானே கொன்ன. நீ வந்துட்டு பண்ண பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒழுங்கா தண்டனைய அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிட, மீனாக்கா செம கோவம் வருது. இதுக்கப்புறமா நடிச்சு என்ன யூஸ்? மீனாவும் ஆமாண்டா நான் தாண்டா பண்ணேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல கத்தி விட்டுட, போதுமே எவிடன்ஸ், அவ்வளவுதான் மீனாவை பிடிச்சி இப்ப ஜெயில போட்டுடுறாங்க. ஆனா மீனாவுடைய அப்பா வந்து அவருடைய இன்ஃபுளுன்சரை காட்டுறதுக்காக போலீஸ்காரங்களே மிரட்ட, ஆனா போலீஸ்காரங்க நீ ஒன்னும் புடுங்க முடியாது, ஒழுங்கா வெளியே ஓடிடுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு மீனாவுடைய அப்பா கிட்ட சொல்ல, மீனா அப்பாவுக்கா செம கோவம் வருது. போலீஸ்காரங்க, கூடிய சீக்கிரம் நீயும் இதே ஜெயில தான் இருப்ப, போ போ வெளிய இருந்து என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க.
இப்ப ஆனா மீனாவுடைய அப்பா கோவப்பட்டு ஹீரோவ பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, கை கலப்பாயிடுது. ஹீரோவ அடிச்சிடுறாரு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். ஏன்னா, இன்னுமே அவங்க அண்ணனுடைய வந்துட்டு அந்த ப்ரூஃப் ரெடி பண்ணும் இல்லையா? இன்னொரு பக்கம் வந்துட்டு மீனாவ அரெஸ்ட் பண்ண விஷயத்த சன்னு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் சன்ன ஹக் பண்ணிட்டு, "நீ மட்டும் என் லைஃப்ல இல்லன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. எங்க அண்ணனுடைய சாவுக்கு ஒரு நீதி கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு சன்ன ஹக் பண்ண, இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து வருத்தமா போயிடுறான். எப்பயும் ஹீரோ கோவம் தானே படுவான். ஆனா இந்த இடத்துல நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். ஹீரோயினுக்கும் சன்னுக்கும் பெருசா எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நம்ம தான் தப்பா நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு ஹீரோயின் நம்ம கூட இருக்கிறத விட சன்னு கூட இருக்கிறது தான் சந்தோஷமா நெனைக்கிறாப்புல இருக்குன்னு அங்கிருந்து ஹீரோ அங்கிருந்து வருத்தமா போவ. ஆனா சன்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லிர்றான். ஹீரோக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். மீனா கூட ஹீரோ இருந்ததுக்கான காரணமும் இதுதான். ஹீரோ தான் இப்ப வந்துட்டு உங்க அண்ணனுடைய வந்துட்டு சாவுக்கு நீதி கொண்டு வந்ததும் ஹீரோ தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு பேட்சப் ஆவலான்ட்டு போவ. ஆனா நம்ம ஹீரோவா அங்க ஆல்ரெடி ஹீரோயின் சன்ன கட்டி புடிச்சிட்டு இருக்கறனால நம்ம ஹீரோக்கு பாசிட்டிவ்லாம் இல்ல. ஆனா மனசுல ஒரு விதமான கஷ்டம். நம்ம கூட இருக்கறனால பாவம் ஹீரோயின் கஷ்டப்படுறா. அதனால அவளுக்கு டிவோர்ஸ் குடுத்துடலாம். நான் உனக்கு டிவோர்ஸ் குடுத்துறேன்னு சொல்ல, வாழ வந்த நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ஹீரோயின விட்டு பிரிய மனசு இல்ல. ஆனா வேற வழியே இல்லாம ஹீரோவும் ஹீரோயின நினைச்சு அழுதுட்டு இருக்க, ஹீரோயினும் ஹீரோவ நினைச்சு அழுதுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கட்டத்துல 2 பேருமே பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா அவங்களும் பாட்டிக்கிட்ட இந்த மாரி வந்துட்டு தன்னோட பெரிய பையன், அதாவது உங்க பெரிய பேரன் இறந்ததுக்கு காரணம் இந்த மாரி மீனாவுடைய அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இத கேட்ட பாட்டிக்கு செம்ம அழுகையா வருது. கூடவே வந்துட்டு நம்ம ஹீரோயின பிடிச்சு தள்ளிவிட்டு, பேர குழந்தைய கொன்னதும் மீனா தான் அப்படின்னு சொல்ல, பாட்டி ரொம்ப அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோவுக்கு போலீஸ்ல இருந்து கால் வருது. என்னன்னா, அந்த மீனாவுடைய அப்பா அந்த ரவுடிய கொன்னாரு இல்லையா? அவருடைய டெட் பாடி போலீஸ்க்கு கிடைச்சிருச்சு போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி பத்திரமா இருக்க சொல்றாங்க. ஏன்னா, இன்னுமே மீனாவுடைய அப்பா வெளிய தானே இருக்காங்க. இந்த மாரி ப்ரூஃப் எதுவும் கிடைக்கல. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்ல, ஹீரோக்குமே எதுவுமே புரியல. ஏன்னா, இந்த கொலைகாரன் இருந்தா தான் வந்துட்டு இவனோட வாயால அப்ரூவல் ஆகி எப்படியாவது மீனாவுடைய அப்பாவ பிடிக்கலாம்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு, ஹீரோ வந்துட்டு இந்த மாரி மீனாவுடைய அப்பா வந்துட்டு அந்த ரவுடிய கொன்னுட்டாங்க. அதனால சீக்கிரமா வா நம்ம வீட்டுக்கு போலாம். உன்ன சேஃபா வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, ஹீரோயின கூட்டு போலான்னு எனக்கு டைமு. கரெக்ட்டா மீனாவுடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்டா உங்க அண்ணன் வந்துட்டு என்ன வந்துட்டு பிசினஸ்ல செம்மையா கொடைச்சல் குடுத்தான் தான், உங்க அண்ணனையே நான் போட்டு தள்ளினேன். ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு, என் பொண்ணு வந்துட்டு இந்த மாரிலாம் தப்பு பண்ணாதான். ஆனா அதுக்காக நீ என் பொண்ணையும் ஜெயிலுக்கு அனுப்புவியா? நான் உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவரே அவரோட வாயால நடந்த எல்லா விஷயத்தையுமே வாக்கு மூலியமா சொல்லி ஹீரோவையும் ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த டைம் மறைஞ்சிருந்தவங்க எல்லாமே வெளிய வந்துடுறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம ஹீரோவுடைய பிளான் தான். ஏன்னா வந்துட்டு இப்ப அந்த ரவுடியும் செத்துட்டான். ப்ரூவ் பண்ணவும் வேற வழி இல்ல. கண்டிப்பா தன்னை கொலை பண்ண வந்துட்டு மீனாவுடைய அப்பா வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் ஹீரோ இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்கான். மறைஞ்ச இந்த போலீஸ்காரங்களாம் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு மீனாவுடைய அப்பாவையும் கரெக்டா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில லைட்டா தான் வந்துட்டு குண்டடிப்பட்டிருக்கு. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுறான். இப்ப அடுத்த கட்டம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா சேரணும். ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின சமாதானப்படுத்துறதுக்காக காலைல வந்து சாப்பாடு தரான், எக்சர்சைஸ் பண்ணக்குள்ள வந்துட்டு தண்ணி தரான். ஆனா நம்ம ஹீரோயினா இத்தன நாள் ஹீரோ எவ்ளோ சீன் போட்டு ஹீரோயின டார்ச்சர் பண்ணா, அது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ கோவத்துல இருக்க மாரி நடிக்கிறாங்க. ஆனா உண்மையாலாம் கிடையாது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஒரு இடி வந்து விழுது. என்னன்னா இந்த மீனா இருக்கா இல்லையா? அவ தப்பிச்சுட்டான்னு ஹீரோக்கு ஃபோன் வருது. ஹீரோக்கு செம்மையா ஷாக் ஆகுது. ஐயோ தப்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா நம்ம ஹீரோவுடைய கம்பெனில இருந்தாலே அந்த மேனேஜர் மூலியமா தானே இவன் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஹீரோவுடைய சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டிருப்பான். அந்த மேனேஜர் மூலியமா தான் மீனா வந்துட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. மேனேஜர் இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, வேற என்ன ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிக்கிறது தான். ஹீரோ வந்துட்டு எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஆனா ஹீரோயினுக்கு கிடைக்கூடாது, நான் அவளை கொன்னே தீருவேன்னு சொல்லிட்டு மீனா அங்க கங்கன் கண்டிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வருத்தப்பட்டுட்டு இருக்க. ஹீரோயின் நீங்க பாரு, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆக போகுது, ஒன்னும் ஆக போகுது அதுல, சோ நீ கவலையே படாதன்னு சொல்லிட்டேன். ஃபைனலா நம்ம ஹீரோ ஹீரோயின் பேட்சப் ஆயிட. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான் இந்த மாதிரி வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போவாதுன்னு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கா ஒரு ஃபோன் கால் அந்த மேனேஜர் கிட்ட இருந்து பொய்யா வருது. இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு நிறைய நெல் மூட்டைகள்லாம் தேவைப்படுது, அதனால எங்க குடோன்ல கொண்டாந்து கொஞ்சம் இறக்கிட முடியுமான்னு சொல்ல, ஹீரோயின் குடோன் எங்க இருக்குன்னு கேட்க, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எங்க குடோனை பார்த்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஏமாத்தி நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறான் இந்த மேனேஜரும்.
ஹீரோயினும் ஹீரோ வெளியே போவாதன்னு சொல்லியிருக்கான். உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனா லூசு ஹீரோயின் பிசினஸ் எப்படி நம்ம வந்துட்டு விடுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயே சொல்லாம வந்துட்டு அந்த குடோன் பக்கமா வர, கரெக்ட்டா அந்த மேனேஜர் ஹீரோயின கடத்திடுறான். இத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வேலைக்காரன் பார்த்துடுறான். பார்த்துட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, இந்த மாரி ஹீரோயின் தனியா வண்டி எடுத்துட்டு போறாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. நீங்க வெளிய போவாதீங்கன்னு சொல்லி அவங்க எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ எங்க இவ போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க டைமு, கரெக்ட்டா இந்த மீனாவே என்ன பண்றா, ஹீரோயின வச்சுக்கிட்டு அதாவது ஹீரோயினே இவன் வந்துட்டு அடிஸ்டாப்ல இருக்கு. ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க. வீடியோ கால் பண்ணி, "இங்க பாரு உனக்கு உன் பொண்டாட்டி வேணும்னா ஒழுங்கா இங்க வந்துருன்னு" சொல்லிட்டு ஹீரோவ செம்மையா மிரட்ட, ஹீரோவுமே அந்த குடோன் பக்கமா வர, அங்க அந்த மேனேஜர் துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். "டேய் அப்பர்சன்டி நீ எங்கடா இங்க?" அப்படின்னு கேட்க, "ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் மீனாவுடைய ஆள் தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு இன்னும் பெரிய செம ஷாக்கு. ஆனா நம்ம ஹீரோ இங்க வரதுக்கு முன்னாடி சென்னை கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பான். இப்ப இந்த மேனேஜர் வந்துட்டு என்ன பண்றான், வந்துட்டு தலையில கன்ன வச்சு ஹீரோவ கூட்டிட்டு போவ, சன்னும் அந்த போலீஸ்காரங்களும் இப்ப அந்த குடோனையே சுத்தி வளைச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மீனா என்ன பண்றா, ஹீரோயின்ட்ட வந்துட்டு செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா, கோவத்த காமிச்சு செம்மையா அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ ஒரு பக்கமா நின்னுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கிட்ட நான் உன்ன லவ் பண்ணத தவிர வேற என்னடா பாவம் பண்ணேன்? நீ எனக்கு கிடைக்கலனாலும் பரவால்ல, இவளுக்கு கிடைக்க கூடாதுன்னு ஹீரோயின ஷூட் பண்ண வர. ஆனா நடுவுல கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். என்னதான் இந்த மீனா இவ்ளோ தப்பு பண்ணியிருந்தாலும் எதனால பண்ணா? ஹீரோ மேல இருந்த லவ்னால தானே. லவ் எல்லாம் கிடையாது. ஹீரோ மேல மேபி அந்த காசு இருக்கிற அந்த ஒரு இதுதான். ஆனா இவ்ளோ தப்பு பண்ணிட்டோமே, இப்போ ஒரு கொலையும் பண்ணிட்டோமே, இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம, பைத்தியம் பிடிச்ச மாரி மீனா அவளுக்கு அவளே ஷூட் பண்ணிக்கிட்டு, அதே இடத்துல இறந்து போவ. கரெக்ட்டா சன்னும் போலீஸ்காரங்களும் வந்து நம்ம ஹீரோவ காப்பாத்திடுறாங்க. ஆனா இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கொஞ்சம் பலமாவே அடிபட்டுடுது. ஹீரோயின் செம்மையா அழுதுகிட்டே ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து சேர்க்கறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா, கோமால இருக்கான் போல இருக்கு. ஹீரோயினுமே ஒரு மாரி ரொம்ப வருத்தத்துல தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருமே ஹனிமூன் கொண்டாடுனாங்க இல்லையா? அந்த இடத்துல இருக்காங்க. ஹீரோ ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டான். இப்ப நம்ம ஹீரோயினும், ஹீரோவும் இந்த இடத்துக்கு ஹனிமூன் ஃபர்ஸ்ட் கொண்டாடுனாங்க இல்லையா? அதே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இப்ப 2 பேருமே சந்தோஷமா ஒண்ணா ஆயிட்ட மாரி காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேருமே பிடிக்காம இந்த இடத்துக்கு ஹனிமூனுக்காக வந்திருப்பாங்க. பாட்டி சொன்னதுனால. இப்ப 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மனசு ஃபுல்லா சந்தோஷத்தோடயே ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்டின்ற ஒரு சந்தோஷத்தோடயே 2 பேருமே இங்க வந்திருக்காங்க. அதுக்கேத்த மாரி நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். இந்த மாரி நான் உன்ன லவ் பண்றேன். இத்தன நாள் பண்ண எல்லாத்துக்குமே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடு. என் கூட இதுக்கப்புறம் நீ இருப்பியா? அப்டின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் கண்டிப்பா அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோவ ஹக் பண்ண, அப்படியே இந்த ட்ராமா இதோட முடியுது. இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு, சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். சி யூ.